83ஆம் ஆண்டு தொடக்கம் இருந்த ஒரு கிராமத்தை, அதாவது தீவோ நகர் கிராமத்தை, அதன் பின்பு அவர்கள் அந்த நேரம் தொடக்கமே கடல் தொழிலை பிரதான தொழிலாக செய்து வந்த கிராம மக்கள், இன்றைக்கு அண்மையிலே வந்த ஒரு நிறுவனமானது அந்த கிராம மக்களின் மீனவ இறங்குதுறைக்கு செல்லும் பாதையை மறித்து அடைத்த போது அந்த பாதையை விலக்கி மக்கள் தாங்கள் தொழிலுக்கு போகும் நடவடிக்கையை செய்து கொண்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக மக்கள் போராட்டத்தை அங்கு தொடர்ந்து நடாத்தியும், பின்பு பிரதேச சபை, பிரதேச செயலகம் ஆகியன அங்கு வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி, பிரதேச சபை அது தங்களுடைய வீதி, இது வேறு யாருக்கும் சொந்தமில்லை, தங்களுடைய வீதி என்பதை உறுதிப்படுத்தி ஒரு கடிதத்தையும் வழங்கி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டினார்கள். அது சம்பந்தமான ஒரு வழக்கு, அதிலே 14 பேர் என்று நினைக்கிறேன், அந்த கிராம மக்கள் நான் உட்பட 14 பேரையும் அந்த வழக்கில் இணைத்து போலீசார் இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து போட்ட வழக்கில் இன்று அதற்குரிய தவணை நடந்தது. 12ஆம் மாதம் 12ஆம் தேதி 24ஆம் ஆண்டு அந்த தவணை நடந்தது. அந்த தவணையிலே அந்த பிரதேச சபையினுடைய அந்த வீதிக்கான கெசட், அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். அந்த அறிக்கை அடுத்த தவணைக்கு கொண்டு வருவதாக நாங்கள் கூறியிருந்தோம். அதற்கமைய தை மாதம் 23ஆம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.